உங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி நீங்க ஒரு பெரிய மன அழுத்தத்துக்குள்ள போயிடுறீங்க. இல்ல எதிர்காலத்த நினைச்சு எப்பவுமே பயந்துட்டே இருக்கீங்க. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போது? என் குழந்தைகளோட படிப்பு, அவங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்க போது? என்னுடைய கடன் சுமை இன்னும் எப்படி இருக்க போது? என்னுடைய பிசினஸ் என்ன ஆகப்போது? என் உடல்நிலை என்ன ஆகப்போதுன்னு எதிர்காலத்த நினைச்சே நீங்க பயந்துட்டே இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்ல ஒரு சிலர் கடந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு உங்க மேலயே நீங்க பழி சுமத்திக்கிட்டு குற்ற உணர்ச்சியிலே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள், அடி முதுகு வலி, பாதம் வலி, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட், உங்களுடைய இடது கை வலிக்கிறது, இந்த மாரி பிரச்சனைகள்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க கவனிக்க வேண்டிய சக்கரம் ரூட் சக்ரா, மூலாதார சக்கரம். இந்த சக்கரம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? என்னென்ன உடல் உறுப்புகள வந்து அது கவர் பண்ணியிருக்கு? இதோட நிறம் என்ன? இந்த சக்ரா அஃபெக்ட் ஆச்சுன்னா, இன்னும் நெறைய ரீசன்ஸ் வந்து நமக்கு வந்து தென்படும். அத எப்படி இந்த ரூட் சக்ரா எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நான் கண்டுபிடிக்க முடியும்? இத எப்படி நான் பேலன்ஸ் பண்றது? என்னென்ன உணவு முறைகள் எடுத்துக்கணும்? என்ன யோகா பண்ணணும்? என்னென்ன மாரி மந்திரங்கள் வந்து நான் யூஸ் பண்ணலாம்? என்னென்ன தெய்வங்கள் இதற்காக வழிபடலாம்? என்னென்ன கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம்? என்ன மாதிரியான எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்? தமிழ் உயிர் எழுத்துல எந்த எழுத்த வந்து நம்ம இத உச்சரிக்கலாம் அப்படின்னு, அனைத்து விதமான டீட்டெயில்டையும் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா, எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்க்கைய ரொம்ப பெஸ்ட்டா வாழணும்னு ஆசை இருக்கும். நெறைய ட்ரீமும் இருக்கும். இதெல்லாம் ஈஸியா அடையறதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசம்ப்ஷன், நம்ம பாஸ்ட்லேருந்து வெளிவரதுக்கும், நம்ம மேனிஃபெஸ்டேஷன அச்சீவ் பண்றதுக்கும் ஹோபோனோபோனோ ஹீலிங் டெக்னிக், ஏஞ்சல்ஸோட ப்ரேயர்ஸ், ரேக்கி, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் ஒரே இடத்துல லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் மெம்பராக இருங்க. உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்களை இங்கேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ரூட் சக்ரா, மூலாதார சக்கரம்னு சொல்லுவோம். இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா, முதுகுத்தண்டு முடியக்கூடிய அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா, பிறப்புறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் இடையில ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, சென்டர் பாயிண்ட். அந்த இடத்துல தான் மூலாதார சக்கரம் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த சக்கரம் நம்மளுடைய 8ல இருந்து 14 வயதுக்குள்ள வளர்ச்சி பெற்றது. இன்னும் ஆன்மீக ரீதியா என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே ஸ்டோர் இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் என்னன்னா, மூலாதார சக்கரம். ஒரு சில நேரங்கள்ல நம்மள எவ்ளோ எஃபர்ட் போட்டாலும், நம்மளுடைய கர்மாவ ரீசன் சொல்லுவோம்ல, என்னுடைய கர்மானால இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. உங்களுடைய கர்மானால இந்த மாதிரி ஏதோ உங்க லைஃப்ல நடக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ரூட் சக்ராவ நீங்க பேலன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த ரூட் சக்ராவுடைய கலர் என்ன அப்படின்னா, இளம் சிவப்பு கலர், ரெட் கலர்ல வந்து ரூட் சக்ரா இருக்கும். இந்த ரூட் சக்ரா 4 இதழ்கள கொண்டிருக்கும். இந்த 4 இதழ்கள் வந்து எத மீன் பண்ணுது அப்படின்னா, உடல், மனம், உணர்ச்சி, ஆன்மா. இந்த 4லயுமே நம்ம லைஃப்ல ஒரு நிலைத்த தன்மை வேணும் அப்படின்னா, நம்ம ரூட் சக்ராவ ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ரூட் சக்ரா உடல் உறுப்புல எந்த சுரப்பிகள வந்து இது ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, பாலியல் சுரப்பிகள். இந்த சக்கரா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா, எப்பவுமே ஒரு மாரி மந்தமா இருக்கிறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதிர்காலத்த நினைச்சே பயந்துகிட்டே இருக்கிறது, மன அழுத்தமா இருக்கிறது, பேராசைப்படுறது, பிடிவாதமா இருக்கிறது, நம்மள நாமே குற்ற உணர்ச்சியில தள்ளிக்கிட்டு ரொம்ப ரொம்ப அழுகையோடையும் சோர்வாகவும் இருக்கிறது, எப்பவுமே தூங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படி அந்த தூக்கத்தின் மேல அதிக நாட்டம் இருக்கிறது, உணவு மேல அதிக நாட்டமா இருக்கிறது, நிறைய உடல் வெப்பம் நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட்டா இருக்கும் உங்களுடைய பாடி, அந்த மாதிரி இருக்கிறது. இந்த பௌதீக வாழ்க்கையில வந்து அதிக நாட்டம் இருக்கிறது, மெட்டீரியலிஸ்டிக்ல அதிக ஃபோக்கஸ் பண்றது, மலச்சிக்கல் கோளாறு, சிறுநீரக கோளாறு, அடி முதுகு வலி வலிக்கிறது, பாதம், இடது கை வலி, ரொம்ப களைப்பா உணர்றது, இடுப்பு வலி, மூட்டு வலி, முக்கியமாக உடல் எடை சார்ந்த அதிக உடல் எடை இருக்கிறதும் ரூட் சக்ரா வந்து அஃபெக்ட் ஆனதால கூட இருக்கலாம். இன்கேஸ் நீங்க வந்து உங்களுடைய வெயிட் லாஸ்ல ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா, ரூட் சக்ராவையும் நீங்க பேலன்ஸா வச்சுக்கணும். ஸோ இந்த சக்ராவை ஆக்டிவேட் பண்றதுக்கான பீஜ மந்திரம் லம். லம். எப்படி நம்ம ஓம் பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ, அதே மாதிரி இம் அப்படின்றத ரொம்ப நீளமா நீங்க வந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். இந்த ரூட் சக்கரா எந்த பஞ்சபூதத்தோட தொடர்பு கொண்டது அப்படின்னா,
நிலம். ஸோ நீங்க ரூட் சக்ராவ வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது, நிலம் சார்ந்த விஷயங்கள் கூட கனெக்டிவா இருக்கிறது. லைக் வந்து கார்டனிங் பண்றது, வெறும் கால்கள்ல புல் தரையிலயோ, நிலத்திலயோ வந்து நீங்க நடக்கிறது, மண் தரையில வந்து சப்பனமிட்டு உட்கார்றது, வெறும் தரையில உட்கார்றது. இந்த மாதிரி நிலம் கூட நம்ம வந்து ஒரு கனெக்ஷன்ல இருக்கும் பொழுது, இந்த ரூட் சக்ராவ நம்மளால பேலன்ஸா வச்சுக்க முடியும். என்ன ஆசனங்கள் இந்த சக்ராவ பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பச்சிமுகத்தாசனம், பாலாசனம், திரிகோணாசனம், பத்மாசனம், ட்ரீ போஸ். இந்த ஆசனங்கள செய்யும் பொழுது ரூட் சக்ராவ நம்மளால பேலன்ஸா வச்சுக்க முடியும். என்னென்ன மாதிரி உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், கேரட், முள்ளங்கி, மஞ்சள், பீட்ரூட், மாதுளை, நிலக்கடலை. நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் பூமிக்கு அடியில விளையக்கூடிய உணவுப் பொருட்கள நம்ம எடுத்துக்கும் பொழுதும், இந்த சிவப்பு நிற உணவுப் பொருட்கள எடுத்துக்கும் போதும் இந்த சக்ராவ நம்மளால பேலன்ஸ்ல வச்சுக்க முடியும். அதே மாரி உங்களை சுற்றி வந்து சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ், பொருட்கள் இந்த மாதிரி யூஸ் பண்றது மூலமாகவும் இந்த சக்ராவ நம்ம பேலன்ஸா வச்சுக்க முடியும். வெறும் கால்ல நீங்க அதிகமா நடக்கிறது மூலமாகவும், நல்லா வந்து நிலத்துல உட்கார்றது மூலமாகவும் பேலன்ஸா வச்சுக்க முடியும். இந்த சக்ராவ பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு என்ன கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரெட் ஜாஸ்பர். இல்ல நீங்க பணம் சார்ந்த பிரச்சனைகள்லயும் அதிகமா மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே, ரூட் சக்ரா அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ரூட் சக்ரா பணம் சார்ந்து நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க. ஹீலிங்க்காக யூஸ் பண்ண போறீங்கன்னா, நீங்க வந்து பிளாக் டர்மலின் அப்படின்ற கிறிஸ்டல்ஸையுமே யூஸ் பண்ணலாம். என்ன எசென்ஷியல் ஆயில் வந்து இதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வெட்டிவேர், சாண்டல்வுட். இந்த எசென்ஷியல் ஆயில இந்த சக்ரா இருக்கக்கூடிய அந்த முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில தடவுறது மூலமாவோ, அல்லது உங்களுடைய உள்ளம் கால்கள்ல வந்து இத தடவிக்கிறது மூலமாகவோ, இந்த சக்ராவ வந்து நம்ம பேலன்ஸ்ல வச்சுக்க முடியும். தமிழ் உயிரெழுத்துல என்ன உயிரெழுத்த உச்சரிக்கிறது மூலமா இந்த சக்ராவ பேலன்ஸா வச்சுக்கலாம் அப்படின்னா, ஔ. ஔ அப்படின்ற எழுத்த நீங்க உச்சரிக்கும் பொழுதும், உங்களுடைய ரூட் சக்ரா வந்து பேலன்ஸ் ஆகுது. இன்கேஸ் உங்களுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும், மியூசிக் மூலமா இந்த சக்ராவ நீங்க ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ட்ரம் மியூசிக் கேட்கறது மூலமாகவும் இந்த சக்ராவ நம்மளால ஹீல் பண்ண முடியும். ஸோ நீங்க பணம் சார்ந்த பிரச்சனையில இருக்கீங்க, மன அழுத்தத்துல இருக்கீங்க, உடல் எடை சார்ந்த பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ரூட் சக்ரால நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த லம் அப்படின்ற மந்திரத்தை உச்சரிக்கிறது மூலமாகவோ, இல்ல நம்ம சொன்ன உடற்பயிற்சிகள், நடைப்பயிற்சிகளை மேற்கொள்றது மூலமாவோ நம்மளால ஈஸியா இந்த சக்ராவை பேலன்ஸ்ல வச்சுக்க முடியும். இந்த சக்ராவ முதன்மை சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. மூலாதார சக்கரம் அப்படின்றது முதன்மை சக்கரம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது 8 to 14 இயர்ஸ்ல இது வந்து வளர்ச்சி அடைஞ்சு முடிஞ்சிடுறதுனால, நம்ம வாழ்க்கையில நம்மளை யாராவது இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னும் பொழுது, எந்த அளவுக்கு கர்மா இதுல ஸ்டோர் ஆகியிருக்கோ, அதே அளவுக்கு நம்மளுடைய ட்ராமாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம பட்ட காயங்கள், வலிகள் எல்லாமே இந்த சக்கரம் வந்து சுமந்துட்டு இருக்கும். ஸோ இதுலலாம் இருந்தா நீங்க ஹீல் ஆகி வரணும்னும் பொழுது, இந்த ரூட் சக்ரா நீங்க இன்னச்சர் ஹீலிங் மெடிடேஷன்ஸ் ஏதோ ஒரு ஹீலிங் டெக்னிக் யூஸ் பண்றீங்கன்னும் போது, அது கூட சேர்த்து இந்த ரூட் சக்ராவையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து முதல் சக்கரம். நம்ம உடம்புல மொத்தம் 7 சக்கரங்கள் இருக்கு. 7 சக்கரங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் என்ன? 7 சக்ராஸ்னா என்ன? மற்ற சக்கரங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சாக்ரல் அப்படின்னா, நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடங்கலாகும். உறவு சார்ந்த பிரச்சனைகள்ல இருக்கீங்கன்னா, அநாகத சக்ரா வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி என்ன சக்கரம் உங்க உடம்புல பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் வரப்போற வீடியோக்கள்ல பார்க்கலாம். இன்கேஸ் நீங்க இந்த வீடியோவ 2026லயோ, 2027லயோ, 2028லயோ நீங்க பார்க்குறீங்கன்னா, இந்த 7 சக்ராஸோட பிளேலிஸ்ட்ல எல்லா சக்கரங்களையும் நீங்க பார்க்க முடியும். அந்த வீடியோ லிஸ்ட்டுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். இன்கேஸ் உங்களுடைய பாடியில ரூட் சக்ரா தான் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, எந்த சிம்டம்ஸை வச்சு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? எது அதிகமா இருக்கு? லைக் நான் வந்து எப்பவுமே ரொம்ப பிடிவாதமா இருக்கேன், எனக்கு எப்பவுமே தூங்கணும் போல இருக்கு, அப்படின்னு எந்த ரீசன்ஸ் வந்து அதிகமா நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. ஸ்பெசிஃபிக்கா அதற்கு ஏதாவது நம்ம வந்து செய்ய முடியுமா அப்படின்றதையும் அடுத்த காணொளிகள்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ரூட் சக்ராவா நீங்க பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு எப்பவுமே சுறுசுறுப்பா இருங்க. ஏதாவது ஒரு வேலையை வந்து சுறுசுறுப்பா செஞ்சுக்கிட்டே இருங்க. உணவு முறைகள், ஆயில்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுங்க.
நெறைய பேர் கிளாஸ் டீட்டெயில்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ப மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. திருமணம் ஆகணும்னு நெனைக்கிறீங்க. பணத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ரேக்கி பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, நம்ம எல்லா கிளாஸஸுமே ஜான்ல தான் வந்து அகைன் வந்து ஓப்பன் ஆகப்போது. ஏன்னா டிசம்பர் 26 வரைக்கும் எல்லா கிளாஸஸுமே புக்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் வந்து பர்சனலா மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு கைடன்ஸ் தேவை அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன்.